நீங்களா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமா சித்தி, எல்லாரும் விளையாட போயிட்டாங்க. அன்சிகா, ராம். எங்களுக்கு ஒரே கால் வலியா இருக்காத உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆமா சித்தி, ரொம்ப கால் வலிக்குது. ஓ அப்படியா? உங்க அம்மாட்ட சொன்னீங்களா? இல்லை சித்தி, அம்மா இங்கே வெளியில போயிருக்காங்க. சரி, நான் கையை எடுத்துட்டு வரேன். சரி சித்தி. பாவம் பிள்ளைங்க கால் வலியில கஷ்டப்படுதுங்க. கொஞ்சம் போய் எனக்கு தண்ணி எடுத்துட்டு வரீங்களா? எனக்கும் தானே கால் வலிக்குது, நீனே போய் எடுத்து குடிப்போ. உங்களுக்கு ஒரு தண்ணி எடுத்துட்டு வர சொன்னேன், வேற என்ன வேலை சொன்னேன்? அதுக்கு இந்த கத்து கத்துறீங்க? அப்பதான் கத்துவேன், என்ன பண்ணுவேன்? என்ன ஓவரா பேசுறீங்க? நான் உன்னோட பெரியவன், நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். நான் உங்களோட சின்னவன், அதனால நீங்க தான் நான் சொல்றதை கேட்கணும். எனக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னோடனே என் பின்னாடியே வந்து சித்திக்கிட்டு எனக்கும் கால் வலிக்குதுன்னு சொல்லி சும்மா நல்லா ஏமாத்துறீங்க. எனக்கு கால் வலிக்குது, வேணா ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் செக் பண்ணுவோமா? கால் வலியில எப்படி செக் பண்ணி கண்டுபிடிப்பாங்க? அதனாலதான் நீங்க போய் சொல்றீங்க. அப்ப நீனும் போய் சொல்ற. எனக்கு கால் வலிக்குது, உங்களுக்கு என்ன தெரியும்? அதான் நானும் சொல்றேன், எனக்கு கால் வலிக்குது, உனக்கு எப்படி தெரியும்? இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு இப்படி சண்டை போடுறாங்க. அகமும் சதயமா இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க எளியும் பூனையும் மாதிரி பண்றாங்க. அப்படிதான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? நீ ஒரு பொடுசு, அப்ப நீங்க எனக்கு கிளவியா? ஏய் ஏய், என்ன ஓவரா சொல்றீங்க? எத்தனை பேர் அடிச்சு போட்டிருப்பேனா? ஓ அடிச்சிட்டியோ? வா பாப்பா, நான் பார்த்துட்டு இருக்கேன். நிறுத்தவசினி, நீ சரி வர மாட்டா, இரு. இந்த பாலமும் மேலே தூக்கி போறேன் பாரு. ஐயோ, இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டுமோ? ஐயோ, பால் பட்டம் வலிக்குமே, இப்ப என்ன பண்றது? பண்ணி நிறுத்துங்க. முடியாது சித்தி, இப்ப பாரு எவளுக்கு இருக்கு, நம்ம குடிஞ்சிருவோம். இளமணிக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் நான் பெத்து வச்ச ரெண்டு மாடம் தான். இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட அடி வாங்கி சாவ போறாங்க. உங்களை விட மாட்டேன்டி. ஐயோ விட்டுருமா, நான் ஒண்ணுமே பண்ணலமா. இந்த அக்கா தான் பாலத்துக்கு சித்தி மேல போட்டாங்க. ஏமா தெரியாம பண்ணிட்டோம்னா, பஸ்னி மேல பால போட போனேன், தெரியாம நிக்கல சித்தி மேல பட்டுருச்சுன்னு விட்டுருமா. உங்களை விட மாட்டேன்டி. இந்த ரெண்டு பேரும் எனக்கு கொண்டுட்டு தான் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன் பாரு. ஐயோ நிக்கல சித்தி, காப்பாத்துங்க. எனக்கு பயமா இருக்குங்க. 3 வாட்டி அப்புறமா கீழே தெரிஞ்சிருக்க சித்தி. இப்படிதான் பண்ணாங்கன்னா மிஞ்சிட்டு பேச்சுன்னா சித்தி அர்த்தம். வாய மூடுறி, அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க ரெண்டு பேரும் ஜெயில தான் நீ கிடப்பீங்க. அகிலா, நீ ஆம்புலன்ஸ் போனி, அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனடி. கடவுளே, இந்த கடவுள் இருக்கிறது உண்மைனா நிக்கிலாக்கு ஒண்ணு ஆகக்கூடாது. நிக்கில திரும்பி எழும்பணும். எனக்கு என்னாச்சு? அப்பா, ரொம்ப நேரம் தூங்கி எழும்புன மாதிரி இருக்கு. கை காலம் ரொம்ப வலிக்குது. ஏதோ காடு மேல சுத்துற மாதிரி வலிக்குது. தலை லைட்டா வலிக்குது. என்ன நீங்க 3-4 பேர் இப்படி வாய் குழந்தை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சித்தி, உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துருச்சா? என்ன எனக்கு மறந்து போச்சு? என்ன எனக்கு ஞாபகம் வரணும்? இது அகிலா அக்கா, அது ராஜஸ்ரீ அக்கா. நீங்க ரெண்டு பேரும் ராஜஸ்ரீ அக்காவோட பிள்ளைங்க. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. சித்திக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அப்பா, நான் கும்பிட்ட கடவுள் கை விடல. ஆமாம்மா, உண்மையிலே கடவுள் இருக்காரு, அதை நீ சொல்லக்கூடாது. சரி சரி சித்தியை பாருங்க, கொஞ்ச நாளா உனக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு. என்னக்கா சொல்றீங்க? ஆமா, உனக்கு எல்லாம் மறந்து போய் நம்ம மாமியார்லாம் போட்டு அடிச்சு வெளுத்து எடுப்ப தெரியுமா? அப்படியாக்கா? ஆமா நிக்கலா, நம்ம மாமியார் மட்டும் இல்லாம ஸ்ரீ மாமியார், நெட்டஸ்ரீ மாமியார், எல்லாரையும் போய் வெளுத்து எடுத்துருவேன். அப்படியே இருந்தேன்னா என் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அப்படிதான் நிஜமாவே இருந்தேன். இப்போ இந்த கல்யாணத்துக்கு பிறகு நான் எவ்வளவோ மாறிட்டேன். சித்தி, நீங்க அந்த மாதிரியே இருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. என்ன சொல்ற? ஆமா நிக்கலா சித்தி, நம்ம நிக்கலா சித்தி அப்படியே இருக்க வச்சிட்டோம்னா நம்ம பாட்டிலாம் ஓவரா பேசாம இருப்பாங்கல்ல. அதுவும் சரிதான், பேசாம எனக்கு எதுவும் ஞாபகம் வராத மாதிரி நான் இருந்துக்கிறேன். வேணா நிக்கலாம், இது தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனையாகும். அதெல்லாம் பாத்துக்கலாம்க்கா, அப்படியே தெரிஞ்சா இப்படித்தானே இருப்பேன்னு சொல்லிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, எனக்கு ஒரு மாதிரி மூச்சு முட்டிட்டு வருது, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். ஒரு வகையில மித்ரா வர்ஷினி பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். நிக்கலுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. இப்படி மட்டும் இவங்க பண்ணலன்னா நிக்கலுக்கு எதுவுமே ஞாபகம் வராம அப்படியே இருந்திருப்பா. அந்த 2 திமிரு பிடிச்சிருங்க. சரி சரி, பிள்ளைங்களை திட்டாதீங்க, வாங்க நம்ம கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம். சித்தி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க மறந்து போன போது எங்க 2 பேருக்கும் ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சாங்க. அப்படியா? எனக்கு எல்லாம் மறந்துருச்சேன். கவலைப்படாதீங்க, இன்னொரு நாள் பெரிய ஃபங்க்ஷனா வைக்கும் போது நீங்களும் இருப்பீங்க. அப்படியா? நிக்கலாக்கா, யாருமா நீ? என்னக்கா இப்படி சொல்றீங்க? ஐயோ மித்ராக்கா, அங்க பாருங்க, நம்ம நிக்கலா சித்திக்கு கண்மணி அத்தை யாருன்னே தெரியல. அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. என்னக்கா சொல்லுவேன்? எனக்கே அவங்களை பார்த்து ஒன்றும் தெரியாது. ரொம்ப ஓவரா சீன் போடாதீங்க, எனக்கு உட்காந்து நல்ல கதை பேசுனீங்கன்னா சொல்லுங்கக்கா. அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நிக்கலா சித்தி, என்ன மித்ரா? அது வந்து இந்த நேத்துல சித்தி இருக்காங்களா, அவங்க மாமியாரோட பொண்ணு இருக்காங்க, அப்புறம் அந்த நேத்துல சுந்தரி இருக்காங்க, அவங்களோட
மாமியார் மனம் நீ அம்மா பையன். ஓ, நீங்க தான் உங்க கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்னு சொன்னீங்க, அப்புறம் இவளை படிக்க வைப்பேன்னு சொன்னீங்க. நீங்க ரொம்ப கம்பீரமா பேசணும், அப்புறமா அந்த மொட்டை பாட்டியெல்லாம் அடிச்சு இழுக்கணும். ஓகே ஓகே, நான் ஃபாலோ பண்ணிடுறேன். சும்மா சொன்ன விளையாட்டுக்கு சொன்ன கண்மணி. என்னம்மா படிக்கிற வேலையை பார்க்காம இங்க சுத்திக்கிட்டு இருக்கேன். அக்கா நிக்கல சித்தி பயங்கரமா ஆக்ட் பண்றாங்களே. ஆமா, உன் சித்தியில அப்படிதான் இருப்பாங்க. சரி நிறுத்துங்க, அந்த பக்கமா போங்க. கடைக்கு புக் வாங்க போறேன்க்கா. ஓ அப்படியா, நாங்களும் கொஞ்சம் வெளியில போலாம் தான் இருக்கோம், வா போலாம். சரிக்கா. சும்மா இவளுக்கு இந்த ஆள போறாளுவோ. யா நிக்கலா. ஐயோ பாட்டி வந்துட்டே. சித்தி இதான் மெயின், ஒழுங்கா ஆக்ட் பண்ணுங்க. ஐயோ இந்த பாட்டி எடுத்துனா நம்ம கொண்டு எடுத்துரும். நிக்கலா நீ, நான் போயிட்டு வரேன். நான் வீட்டில் நாளைக்கு போய் புக் வாங்கிக்கிறேன், போயிட்டு வரேன். இந்த கிழவியை பார்த்தோன்னே அவளுக்கு பயந்து ஓடுறா பாருங்க. இந்த பாட்டி எடுத்து கூட்டிட்டு கொஞ்ச நேரம் ஊர் சுற்றி விடுவோம். சரி சித்தி. எனக்கு நகை வாங்க போறேன், வரீங்களா? ஏ அம்மா, இவளுக்கு நகையா எடுக்கணுமா? ஆமா, இது நாம போனா நிறைய வாங்கிடுவாங்க, நாமளும் போவோம். நானும் வரேன் பார்க்க. சவுண்ட் எல்லாம் வரணும். வரேன் வரேன். நிறையெல்லாம் நல்லா இருக்கு, அப்படியே பார்த்துட்டே போவோம். அன்னைக்கு ஒரு நாள் இந்த கடைக்கு வந்தோம். இப்போ ஆட்கள் தான் மாற்றிட்டாங்க, எச்சரிக்கை இல்லாமல் இருக்காங்கன்ட்டு. இப்போ இவன் தான் கிடக்கான். சரி, நகையை அப்படியே சைடு கேப்பில் எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த பரட்டன் மண்டையும் எப்போ நகரானோ பார்த்துட்டு எடுக்கலாம். ஆமாம், நாம் அன்றைக்கி நகையை திருடணுமே, நமக்கு பதிலாக யார் போலீஸ் ஸ்டேஷன் போனா? யார் போயிருப்பா? நம்மளை மாதிரி யாரும் இருக்காங்களோ? அதேம்மா தரலாம். எல்லாம் பார்த்துட்டு வந்தாதான் இந்த சின்ன முட்டாத்தா. ஏக்கா என்னக்கா சும்மா கடைக்குள்ள வந்துட்டு ஒண்ணுமே வாங்காம அப்படியே நடந்து போயிட்டு இருக்கீங்க? அடச்சி, இவன ஒரு மனுஷனா? நானே ஒரு களவாணி, இவன் நம்மகிட்ட வந்து நகையை வாங்குங்க. இருப்பா, வந்து வாங்குறேன், ஒரு நிமிஷம். வீட்டில் உள்ளவங்களாம் வெளியில நிக்கிறாங்க, கூட்டிட்டு வரேன். கொஞ்ச நேரம் இங்கேயும் மறைஞ்சிருப்போம். அந்த கண்ணை திருமண பிறகு போவோம். காலையில இருந்து ஒரு தரம் வரல. சும்மா இந்த கடையில தானே அன்னைக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனோம். அத்தை, இந்த கடை ஞாபகம் இருக்கா? இவளுக்கு எப்படி தெரியும், உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ என்னத்த, இந்த கடை ஒரு ஞாபகம் இல்லையா? இந்த கடையில தானே நீங்க நகை வாங்கி போடுறீங்க. இதெல்லாம் சொன்னால அண்ணே, இந்த 2 பொண்ணுங்களுக்கும் ஒரு 5 பவுன்ல 2 நெக்லஸ் எடுத்து போடுங்க, ஒரே மாதிரி இருக்கணும். ஏன் ஆத்தா 5 பவுனுக்கு எடுத்து போடுறா? உங்களுக்கு என்ன பண்ணுது? நான் எங்க அக்கா பொண்ணுக்கு வாங்கி போடுறேன், இந்த வேலையை பாருங்க. ஏன் சித்தி இதெல்லாம் இப்படி பண்றீங்க? ஆமா சித்தி, எதுக்கு காசு வேஸ்ட் பண்றீங்க? இதெல்லாம் செய்ய வேண்டிய முறைமா, நீங்க வாங்குங்க. இந்த காசு ஒண்ணு அந்த கிழவி வீட்டு சொத்துல வாங்கினது இல்ல, நான் சம்பாதிச்ச காசு. சரி சித்தி. இந்த கடை கண்டல பயமா இருக்கே, இந்த கடைக்கு வந்தாலே நமக்கு ஒரு கண்டமாக இருக்கும். 5 பொண்ணுக்கு வாங்கி போடுறாமா இவ அப்பா வீட்டு சொத்தா? சரி, அந்த ஆளு ஏசினா நடப்போம், நமக்கு ஒன்னும் வாங்கி கொடுக்க மாட்டா. மேடம், இது 5 சவரன். மித்ராவாசினி கழுத்துல வச்சு பாருங்க, இந்த குச்சி மாதிரி இருக்காது 2 பேரும். இவங்களுக்கு 5 சவரன் இல்லையா? ஏ அம்மா, கழுத்து ஒரேடியா தொங்கிடாம வாய மூடிட்டிரும். இம்மா என்ன பேச்சு பேசுறா? சரி, நம்ம போக்கில் ஏசி காத்து வாங்கிட்டு போவோம். சித்தி, இந்த நெக்லஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு சித்தி. ஆனா இது பில் போட்டுருங்க. இன்னைக்கு கோல்ட் ரேட் எவ்வளோ? 50,000 மேடம். ஏ அப்பா, தங்க விலை என்ன வசதியா போகுது. 50,000மா? எம்மா, 5 பொண்ணு எவ்வளோ ஆச்சு? 10 பொண்ணுக்கு 50,000னா 5 லட்சம் ஆச்சு. ஏ அம்மா, எவ்வளோ காசு வச்சிருக்கா? நமக்கு ஒன்னு நகை வாங்கி போட்டிருப்பாளா? அவன் கழுத்து நிறைய போட்டிருக்கா, அக்கா மகளுக்கு வாங்கி போடுறா. நமக்கு வாங்கி போட்டா என்ன மாமியா கறிக்கி? சரி, நல்ல நேரம், களவாணிட்டு போயிடுவோம். ஐயோ, இது யாரு? நம்மள மாதிரி இருக்கா ஒருத்தி. ஓடிடுவோம் இங்கிருந்து. என்ன இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க? அதான் எனக்கு புரியல. கிழவி, இது யாரு? நம்ம ஓடிடுவோம். ஒருவேளை இவதான் நமக்கு பதிலாக ஜெயிலுக்கு போயிருப்பாளோ தெரியல. ஓடிடுவோம், நம்ம பிடிச்சு போட்டு வாங்க. பாத்திமா, என்ன விஷயம் சொல்லுங்க. வீட்டுக்கு போய் நான் எல்லாத்தையும் சொல்றேன். இது ஒரு ஆளா இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்க கெஸ்டிங் கரெக்டா இருக்கான்றத நம்ம வீட்டுக்கு போய் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம அனிஷா வந்து கான்டெக்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம்.